करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम् ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रगणो गणितदैः गायन्ति यं सामगाम् ध्यानावस्थिततत्पदेन मनसः पश्यन्ति यं योगिनः यस्यानन्दं न विदुषुरासुरः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ விவாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனுடைய கேள்வி, சேத்ரஜ்ஞன் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, ஞேயம் என்றால் என்ன, பிரகிருதி என்றால் என்ன, புருஷன் என்றால் என்ன என்று அர்ஜுனுடைய கேள்வி. அதற்கு பதில் பகவான் கூறினார். நம்ம அதை பற்றி நம்ம சிந்திச்சு வர்றோம். இந்த சேத்ரஜ்ஞனை அறிந்தவன் மிருத்து சம்சார வத்மனி, மிருத்துவை கடக்கிறான் அப்படிங்கிறார். மிருத்துவின் அந்த யமதர்மராஜா, யமதர்மராஜாவாகிய இறப்பிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். சுருக்கமாக சொன்ன முக்தியை அவன் அடைகின்றான். எவன் இந்த பிரம்மனை பற்றியும் மாயையை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் அறிந்தவன். கடைசியா ஆன்சர் என்ன இல்லை சொல்லுவாங்களா, கால்குலேஷன்லாம் போட்டு கடைசி ஆன்சர் எது வர வேண்டும் சொல்லுவாங்களா, அது மாதிரி சேத்ரஜ்ஞனாகிய ஆத்மாவாகிய நான் என்னுடைய சொரூபத்தினுடைய ஆங்கிள் வியூ, பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நான் வேறுபட்டவன் அல்ல. மற்ற அனைத்தும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து வேறுபட்டது. ஆக நம்முடைய பிறப்பே பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து வேறுபட்டது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து வேறுபட்டதல்ல. அதனாலதான் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் அவரவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சரியா இருக்கு, அவரவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து தப்பா இருக்கு. நம்முடைய கணக்கின்படி நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு சரியா இருக்கு, ஆனால் மற்றவர்களுடைய கணக்கின்படி பார்க்கும் பொழுது அது மற்றவர்களுடைய அடிப்படையில் சரியாக இல்லை. ஏன்னா பிறவியே நம்ம அப்படித்தான். பிறக்கும் பொழுதே பலவிதமான மாறுபாடுகளுடனும் பலவிதமான மாற்றங்களுடனும் நாம் பிறந்து இருக்கின்றோம். அவை எல்லா இதிலும் என்ன தெரியுது, இந்த உடல் மனதினுடைய அடிப்படையில் அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டது. இப்ப இருந்து என்ன தெரியும், அனைத்தும் அரசியலும் கூட அரசியலும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அது மாதிரி எல்லாமே மாறுது. அப்போது என்ன செய்யணும், அந்தந்த மாற்றத்தை, அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏனெனில் காலம் மாறுபாடுக்கு உடையது. இப்படி நாம் உணர வேண்டும். நம்ம பார்க்கணும், எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிலையானது அல்ல, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அதை சொல்லுவாங்கள்ல, மாறுதல் ஒன்றே மாறாதது, மற்ற அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆக இந்த சேத்திரமாகிய இந்த உடல், மனம், உலகம், பஞ்சபூதம், மாயா, அது இந்த மாற்றத்துக்கு உட்பட்டது.
ஆக இந்த உலகம் மாறாத அழியாத சேத்திரஞனாகிய பிரம்மனிடமிருந்து மாறுகின்ற அழிகின்ற இப்படி என்று புரிய முடியாத இந்த அசைவது அசையாத உலகம் அனைத்தும் இந்த மாறுவதும் மாறாததுமாகிய சேத்திரஞனிடமிருந்து வந்ததாக நீ அறிந்து கொள் ஏ வரதர் சப. கடைசியில் பகவத்கீதை வந்தாச்சு. அதனால் இந்த நம்ம இப்போ பார்த்து வருகின்ற கருத்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சேத்திரஞனை பற்றி கூறி அதனுடைய பலனையும் கூறி அது எப்படி இந்த உலகம் வந்தது, இந்த உலகத்துக்கும் சேத்திரஞனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது இதில் சொல்றார். இந்த இடத்துல சொல்றார், மாறுவதற்கும் மாறாததுக்கும் சம்பந்தத்தினால வந்தது. அப்போ மாறுவதும் நடக்கும், மாறாத நடக்கும்ல. சம்பந்தி அப்படின்னா உறவுகள் இருக்கும்ல. சம்பந்திங்கிறது என்ன? இரு உறவுகள் கொண்டது சம்பந்தி. அது மாதிரி இந்த உலகமே இந்த இரு உறவுகளினால வந்தது. எது? சேத்திரஞனிடமிருந்து நீ வந்ததாக ஏ பரதகுலத்தில் பரத ஏரரே, பரதகுலத்தில் சிரேஷ்டனே, இவ்வாறு நீ அருந்துகொள். எல்லா பொருள்களும், நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் சேத்திரத்திடமிருந்து வந்ததாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். இதில் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு? அசைகின்ற அசையாத பொருள் அப்படிங்கிறார். மூவபிள் அன்மூவபிள் அப்படிம்பாங்கல்ல, அது இதில் சொல்றார். மூவபிள் அன்மூவபிள், அந்த கருத்தை நம்ம இங்கே சிந்திச்சு வருகிறோம். சுருக்கமாக சொன்னால், இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களும், அனைத்து நீ பார்க்கின்ற அசைகின்ற அசையாத அனைத்தும், அனைத்து உயிரும் எது ஒன்று தோன்றினாலும் அது சேத்திரைக்கு தொடர்பினால் சம்பந்தத்தால் உண்டாவதாக அறிந்துகொள் ஏ பரதகுல தோன்றலே அப்படிங்கிறார். இந்த சம்யோகம், சேத்திரஜ சம்யோகம் இந்த அத்தியாயத்துக்கே பேர். அந்த சம்யோகத்தினால் இந்த உலகமானது தோன்றியது. அப்ப இந்த இடத்துல தொடர்புனால, உறவுகள்னால, இது சம்பந்தத்தினால தோன்றியது. சம்பந்தம்ங்கிறது என்ன? உறுப்புக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது சம்யோகம் என்ற ஒரு சம்பந்தம் ஏற்படுகின்றது. ஒரு வகை தொடர்பு. இப்போ கயிற்றுக்கும் குடத்திற்கும் என்ன சம்பந்தம்? கயிறை குடத்தில் கட்டி இழுக்கும் பொழுது அது சம்பந்தமாகின்றது. என்றொன்று அளவுக்கு உட்பட்ட உறுப்புக்களுடன் சேரும் பொழுது ஒன்றோடு சம்பந்தமாகின்றது. அது மாதிரி அப்போ சேத்திரஞனுடைய சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ இந்த உலகப் பொருள்களினுடைய சம்பந்தம் மாதிரி இல்லை. நாமும் வேறு ஒருவருடன் உறவு வைக்கும் பொழுது அது சம்பந்தி ஆகின்றது. இருவரும் உறவு ஏற்படும் பொழுது சம்பந்தி ஆவது போல அல்ல இது. குடமும் பானையும் சேரும் பொழுது சம்பந்தமாகிறது, அந்த சம்பந்தம் அல்ல. எப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதற்கு இதில் பகவான் தெளிவாக விளக்குகின்றார். நமக்கு யோசனை பண்ணி பார்த்தா புரியும். இரண்டு மாறுபட்ட தர்மங்களை உடைய சேத்திரஞனுக்கு எப்படி சம்யோகம் வரும்? இரண்டு பொருள் ஒரே மாதிரி இருந்தால் சம்பந்தம் வரும். ரெண்டு பொருளும் வெவ்வேறு விதமான தன்மைகளை உடையது, அதாவது தர்மத்தை உடையது. சேத்திரம் நித்யா, அனித்தியம். சேத்திரஞம் நித்தியமானது நம்ம பார்த்தோம். சேத்திரம் பிறப்பை உடையது, சேத்திரஞன் பிறப்பு இல்லாதது. அப்போ சேத்திரஞ சம்யோகமானது, சம்பந்தமானது எத்தேதாக இருக்க முடியும் என்று சங்கரர் இதில் சொல்றார். ஏன்னா அவயவங்கள் அற்ற
உறுப்புக்கள் நாமரூபம் அற்ற எங்கும் நிறைந்த ஆகாசம் எதிரையா சம்பந்தம் இருக்கா? இல்லை. இந்த ஆகாசம் எதிரையா சம்பந்தம் இருக்கா? அப்புறம் ஆகாசத்தை எப்படி நம்ம சம்பந்தப்படுத்த முடியும்? ஏன்னா அதுக்கு அவயவங்கள் அல்ல. ஆக இருந்த அவயவங்களை உடையதுதான் சம்பந்தமாக முடியும். அவயவங்கள் அற்றது எப்படி நமக்கு எப்படி இரண்டு அவயவங்களற்ற இரண்டு பொருள் எப்படி சம்பந்தமாக முடியும்? இப்போ பானைக்கும் குடத்துக்கும் பானைக்கும் கயிறுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பானை ஒரு உருவம், ஒரு வடிவம், ஒரு நிறத்தை உடையது. பானை நாளடைவில் நாசத்தை உடையது. கயிறு முனி நுனி நீளங்கிற ஒரு தர்மங்களை உடையது. அது சம்பந்தப்படுத்தலாம். ஆத்மா சேத்ரிக்ஞன் நீளம் அகலம் அல்ல. பானையைப் போல கழுத்து, வடிவம், ஒரு உருவம், ஒரு நிறம் அல்ல. நம்ம வேஷ்டி கட்டினா அது நிறம் மங்கி போயிடுது, கொஞ்ச நாளில் துணி அழிந்து விடுகின்றது. அந்த மாதிரி வேஷ்டி துணிகளுக்கு மங்குவதில்லையே. இந்த ஆத்மா மங்காதது. ஆனால் எப்படி வரும்? அவள் மங்காத்தாவா இருக்காளே. அந்த மாதிரி இந்த இடத்துல சாத்தியம் எப்படி வரும்? எத்தகைய உருவமற்ற சுத்த சைதன்ய சுரூபமாக இருக்கின்ற எனக்கும் அல்லது சேத்திரனுக்கும் எப்படி இந்த இடத்துல சம்பந்தம் வரும்? அதுதான் என்னுடைய சாரம். லைக் ஆகாசவதுங்கிற ஆகாசத்தை போல எப்படி சம்பந்தம் வரும்? காரியமான துணிக்கும் காரணமான நூலுக்கும் உள்ள சம்பந்தம் சம்பயம். அது ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். காரணம் காரியமாக வரும். சேத்திரஜன் என்ற காரண காரிய சம்பந்தமும் இதில் இல்லை. அப்போ ஆத்மா எவையுமே சம்பந்தம் இல்லாதது எப்படி? ஆத்மா மாறுவதும் இல்லை. நூல் ஒன்றும் அதாவாக மாறினால் சம்பந்தம் வந்துடும். இப்போ நூல் துணியாக மாறும் பொழுது சம்பந்தம் வரும். ஆனால் ஆத்மா சேத்திரமாக மாறுவதில்லை. ஆக நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது, முற்றிலும் வேறுபட்ட சேக்கியத்திடையே எப்படி சம்பந்தம் வரும் என்றால், இது அத்தியாசத்தின் மூலமாக. உத்தம அதிகாரி ஏற்கனவே அந்தக்கரண சுத்தியை அடைந்தவன், சாஸ்திர சிரவண மனனை முடித்தவன். ஆக இந்த இடத்துல என்ன சொல்லுது? சேத்திய அத்தியாசத்தினால சம்பந்தம் வரும். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அத்தியாசத்தினால மட்டுமே சாத்தியம் வரும். எப்படி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கயிறுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் போல ஒன்று மித்யாவாக இருந்து சம்பந்தம் இல்லாமல் இருந்து அது சம்பந்தமாவது போல இந்த சேத்திரைக்கனுக்கும் கயிறு பாம்புங்கிற அத்தியாசத்தை போல. கயிறில் பாம்பை ஏற்றி வைத்தல் அத்தியாசம். அத்தியாசத்தினால சம்பந்தம் வரும். சத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சத்தியத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தமாக முடியாது. ஆனால் சத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் சம்பந்தம் வரும். கயிறுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இருக்கிறது கயிறுனே. ஆனால் கயிறுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் போல. கயிறுக்கும் சம்பந்தம்னா சொல்ல தேவையில்லை. பானைக்கும் சம்பந்தம்னா சொல்ல, ஒரே தர்மங்கள் உடையது. ஆனால் கயிறு வேறு தர்மம், பாம்பு வேறு தர்மம். எப்படி சம்பந்தம் வருது? தவறாக அறியாமையினால் அந்த சம்பந்தம் வருகின்றது. அப்ப சேத்திரைக்கனுக்கு உள்ள என்ன சம்பந்தம்? நம்ம கயிறு பாம்பு போல சம்பந்தம். சேத்திரமாகிய பாம்பு சேத்திரைக்கனாகிய கயிறுக்கும் உள்ள சம்பந்தம் சொல்றார்.
சத்தை வெவ்வேறு சத்தை உடைய அந்த இரு பொருள்களுக்கிடமும் சம்பந்தம் வரும் வித்தியாசத்தினால அது வருகின்றது. இனி ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களினாலும் சம்பந்தம் வரும். கயிறு பாம்பை பார்க்கின்றோம். பாம்பினுடைய இருத்தல் எதை சார்ந்திருக்கின்றது? கயிறை சார்ந்து இருக்கின்றது. அந்த இருத்தல் எந்த ஒன்றை சார்ந்து இருக்கிறதுனால அதனால் நமக்கு சம்பந்தம் வரும். அது மாதிரி இந்த இடத்துல ஆத்மாவுடைய தர்மம் உடலினுடைய தர்மத்தையும் நாம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றோம். கயிறினுடைய தர்மத்தையும் பாம்பினுடைய தர்மத்தையும் பாம்பினுடைய தர்மத்தை கயிறில் ஏற்றி வைத்து பார்ப்பது போல, பாம்பா பார்க்கும் பொழுது பாம்பு எவ்வளவு நீட்டமோ கயிறு எவ்வளவு நீட்டமோ பாம்பை நீட்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம். பாம்புக்கு அடி வரும் பொழுது கயிறுக்கு அடி வருவதாக நினைக்கின்றோம். அது மாதிரி இந்த ஆத்மா தர்மம் உடனுள்ள தர்மமாகவும் உடனுடைய தர்மம் ஆத்மாவுடைய தர்மமாகவும் எண்ணுகின்றோம். எண்ணி நான் உடல் என்று எண்ணும் பொழுது ஆத்மாவே உடலாக ஏற்றி வைக்கப்பட்டு அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அது மாதிரிதான் மனதிலையும் நான் மனதிலையும் நான் சுகமாக இருக்கின்றேன், இன்பமாக இருக்கின்றேன் என்ற அறியாமையினால் உடல் மனதினுடைய தன்மையை ஆத்மாவின் மீது நாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப சேத்திரிக்கனுடைய அறியாமை இருக்கும் பொழுது இந்த அத்தியாசம் நிகழ்கின்றது. அந்த அத்தியாசமே சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. கயிறு என்று பார்க்க முடியாத அறியாமையினாலும் பாம்பின் மீது அத்தியாசம் ஏற்பட்டு கயிறுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தமானது வருகின்றது. அது மாதிரி இந்த இடத்துல இந்த உடல் இந்த உலகம் அனைத்தும் கயிறுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தம். அதே இந்த இடத்துல பகவான் சொல்றார், 3 விதமான உலகத்திலும் எந்த தாவர சங்கமம் தோன்றுகின்றதோ அவை அனைத்தும் உண்மையின்மை வடிவமாய காணப்படும் சேத்திரஞான உடையதாக நீ அறிந்து கொள்கிறார். இந்த சேத்திரஞன் சுயம் பிரகாசமாக உண்மையாக விளங்கும் சேத்திரனுக்கு வேகமின்மையின் காரணமாக பொய்யுண்மைகளை ஒன்றுபடுத்தல் வடிவ மித்தியாத்தன்மையால் அத்தியாசத்தினால அந்த சம்யோகம் வருகின்றது. இதிலிருந்துனே இந்த சம்யோகத்தினால இந்த தாவர சங்கமம் உற்பத்தி ஆகின்றது. கயிற்றில் பாம்பு எப்படி உற்பத்தி ஆகின்றதோ அதுபோல பானைக்கும் மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அதுபோல அதனால் இந்த கனவு முதலிய மித்யா பொருட்கள் அதிஷ்டானமாகிய உண்மை தன்மையை மெய்ப்பொருளை புரியாததனால் அந்த அவித்யா தோஷத்தினால் அது வருகின்றது. அதுவே இந்த இடத்துல சம்சாரம் எனப்படும் சொல்றார். அதனால அது என்ன செய்யணும்? அறியாமையினால இந்த அத்தியாசத்தினாலே சம்யோகம் வருது. அது உண்மையில் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அந்த சம்யோகத்தை எப்படிங்கிற ஒரு ஆசிரியர் விளக்கம் சொல்றாரு. அவர்களுடைய சமாயம் பெரிதலின்றி ஒருங்கு சேர்த்தல் என்னுகின்ற ஒரு உறவு இல்லை. கயிறு சிப்பி முதலியவற்றின் மேல் பகுத்து அறியக்கூடிய தன்மை இல்லாதனால சிப்பியை வெள்ளி என்று நினைக்கின்றோம். ஒரு கடற்கரைக்கு போகிறோம், சிப்பி கிடக்கு, வெயிலில் மின்னுது, நம்ம என்ன செய்கிறோம்? வெள்ளின்னு போய் எடுக்க போகிறோம். அது மாதிரி இந்த பாட்டில் மூடிக்குள்ளே இருக்கிற பேப்பர் கீழே கிடக்கும்,
அது சரியாக இருட்ட வெளிச்சம்லாம் வந்துச்சுன்னா ₹1 ₹50 ஏதோ ஒரு ₹1 தாழ்வோட நமக்கு தெரியும். அதே அந்த சிப்பிங்கிறது இதில் நல்ல ஒரு உதாரணம். அதைத்தான் இதில் பகவான் கூறுகின்றார். இப்படி சம்யோகம் இந்த கதைக்கு வருவோம். இந்த சம்யோகம் அறிவினால் நாம் நீக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சொல்ற அத்தியாசமானது அறியாமையானது நீக்கப்பட வேண்டும். எப்படி? எது உலகென்பவும் இளதென்றும் உணர்ந்து நீக்கப்பட வேண்டும். பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயத்தில் 12ல் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சொல்கிறார், இதை உணர்ந்தவன் பகவத்கீதை 23வது ஸ்லோகத்தில் எவன் இந்த ஞானத்தை இந்த அத்தியாசத்தை நீக்குகின்றானோ, எப்படின்னு சொன்னால் அந்த புல் இருக்கும், பஞ்சு புல் போல ஒரு புல் இருக்கும், அந்த புல் போல மெதுவாக நாம் முஞ்சம்புல்பாங்க. முஞ்சம்புல்னா அந்த இடத்துல முஞ்சம்புலோட நடுப்பகுதியை மெதுவாக தொட்டு மெதுவாக எடுக்கணும், இல்லாட்டி அது போயிடும். அது மாதிரி சாஸ்திரத்தின் உதவியுடன் இவற்றை நாம் மெதுவாக எடுக்க வேண்டும் பகவான் சொல்கிறார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய பாத நமஸ்காரம். சத்யநாராயண்ஜி தொடரலாம். வணக்கம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமः. நம்ம இன்னைக்கு சோமநாதர் கோயிலை பற்றி